வினிகர் போடலாம். இன்னும் வினிகர் போட்டால் இன்னும் லாங் லாஸ்ட் நம்ம வைக்கலாம். அதனால வினிகர் போடலாம். சரியா கைஸ்? பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். இதை நம்ம ரெடி பண்ணுறோம். டிம்சம் சாஸ். ஓகே, இதை நீங்கள் மோமோ கூட சாப்பிடலாம், டிம்சம் கூட சாப்பிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள். நான் இப்போது நெக்ஸ்ட்டு ஆயில் போட போகிறேன். ஆயில் நம்ம ஜஸ்ட் 200 ml ஓகே ஆயில் போட்டிருக்கு. ஏன்னா கொஞ்சமாக ரெடி பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் நம்ம ஆயில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நாம் போட போகிறோம். சாப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கைஸ். வீடியோ லாங் வரக்கூடாது சொல்லி ஆல்ரெடி நான் சாப் பண்ணியிருக்கேன் ஆனியன். ஓகே, இந்த சாப் ஆனியன். ஓகே கைஸ், இது ஆனியன் நான் சாப் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஆனியன் சாப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் பண்ணோம். நான் எப்படி ப்ரௌன் பண்ணுறேன் கைஸ், அதே மாதிரி நீங்கள் கூட ப்ரௌன் பண்ணுங்க. ஓகே, இதை ஜஸ்ட்டு 2-3 மினிட்ஸ் தான் கைஸ். ஓகே, ஸோ 2-3 மினிட்ஸில் இதை நல்லா ப்ரௌன் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், ஷேர் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க கைஸ். ஓகே, அப்புறம் ஷேப் ரூபேஷ் தமிழ் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறையா பேனியேஷன் ஃபுட்டெல்லாம் உங்களுக்காக எடுத்து வர கைஸ். ஓகே, ஸோ இதை நான் ஆக்சுவலி ஒன்லி டிம்சம் ரெசிபி. ஓகே, ஸோ நான் டிம்சம் கூட நம்ம சேனலில் நிறைய டிம்சம் போட போகிறேன். ஸோ நீங்கள் டிம்சம் பாருங்கள். அங்கே நான் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ நீங்கள் கூட வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டலில் இருக்காது கைஸ். ஸோ நம்ம இதான் எல்லாமே ரெஸ்டாரண்ட், சென்னையில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயே கூட இதே மாதிரி தான் டிம்சம் சாஸ் ரெடி பண்ணுற கைஸ். ஸோ அதனாலே இந்த ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகுது இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் வீடியோவில் லாஸ்ட்டில் நான் போட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, நல்லா ப்ரௌன் ஆகட்டும் கைஸ். மினிமம் 15 grams நம்ம இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கு. இஞ்சி இதை கூட போட்டிருக்கு. இங்கே பாருங்கள். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌன் பண்ணோம். அப்புறம் தான் நம்ம ஆனியன் அண்ட் கார்லிக் நல்லா ஃப்ளேவர் வரும். ஸோ சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் வந்துடும் கைஸ். பாருங்கள் எப்படி பண்ணுற. இப்போ கொஞ்சம் கூட அதை 15 grams கார்லிக் சாப் பண்ணி வச்சுருந்தேன். இனி கார்லிக்கு சாப் பண்ணி நல்லா ஃப்ரெஷ் கார்லிக் சாப் பண்ணி இதை மாதிரி நம்ம நல்லா ப்ரௌன் பண்ணிக்கு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சீக்ரெட் ரெசிபிலாம் இந்த சேனலில் கூட போட மாட்டேன் கைஸ். நான் தான் உங்களுக்கு இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கு இந்த மாதிரி டிம்சம் பர்ஃபெக்ட் ரெசிபிலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. வீட்டிலே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இருந்து அதை கூட சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டில் நான் காஷ்மீரி லாங் சில்லி மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். ஓகே, ஸோ இதை கூட நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஓகே, இதை நம்ம டிம்சம் சாஸ். ஓகே, இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இதை நம்ம குக் பண்ணோம். ஓகே, ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஃப்ளேவர்னால் ஒரு வேறு லெவல் ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லோலி இன்னும் லைட்டாக நம்ம ஆயில் போடும் லைட்டாக. ஓகே, லைட்டாக ஆயில் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஆயில் போட்டிருக்கு பாருங்க கைஸ். இந்த மாதிரி பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம சில்லி இது சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டிம்சம் சில்லி சாஸ். ஓகே, பாருங்கள் ஈஸியாக ரெசிபி கைஸ். இதை நிறைய பேர்னா அஜினோமோட்டோ சிக்கன் ப்ராத் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணல கைஸ். எதுக்கு யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வேணான்னா யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கே நல்லாவே இல்லை. ஸோ அதனால நான் போடல கைஸ். நீங்கள் வேணான்னா போடலாம் கண்டிப்பாக. பட் சைனீஸ் ஃபுட்டில் நிறைய பேர் போடலாம். பட் இதை நம்ம வீட்டிலே சாப்பிட மாதிரி பக்கா ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள் ஸ்லோலி நம்ம குக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ போட்டிருக்கு கைஸ் சால்ட்டு. நம்ம எவ்வளோ தேவைப்படும் அந்த மாதிரி சால்ட் போட்டிருக்கு. ஓகே, ஸோ சால்ட் நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்கு கொஞ்சமாக சுகர். ஓகே, இங்கே பாருங்கள் சுகர் போட்டிருக்கு. சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் அண்ட் சால்ட் காம்பினேஷன் பக்கா இருக்கும். ஓகே, லைட்டாக சால்ட் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே கைஸ், பாருங்கள் எப்படி பண்ணுறா, சூப்பராக பண்ணியிருக்கேன் கைஸ். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக சில்லி சாஸ் இந்த மாதிரி எடுத்து போல்ல வச்சிருக்கு. ஓகே, இதை கூலிங் ஆயிடுச்சுன்னா லைட்டாக ஜஸ்ட் 20 grams 20 ml